ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். கண்ணன் ஒரு பொண்ணை திருடின்னு வந்துட்டான் அப்படின்னு ஒரு கதையில் இருக்குது. ஆனால் அது யாரும் அவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறதில்ல. எப்படின்னா, ஒரு ராட்சச ராஜா அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த கழுமரம் இருக்குல்ல, கொலை பண்ணி ஒரு ஆளை கொள்றதுன்னு அப்போ ஈஸியாக இல்லை. விஷம் கொடுக்கணும். இந்த ஆள் ஒரு சின்ன தப்பு செய்தால் இந்த மக்களை கொண்டு போய் கழுமரத்தில் ஏற்றிடும். இந்த கழுமரத்தில் ஏற்றி இவனுக்கு மட்டும் அது ஏதோ ஒரு ஊர்லேருந்து கொண்டாந்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு அவன் ஒரு 6 பேர் 7 பேரையாவது இந்த கழுமரத்தில் ஏற்றி கொண்டுடும். இவனை என்ன பண்ணலாம்? நேரடியாக கண்ணன் போய் சண்டையும் போடாது. கண்ணனுக்கு சண்டை தெரியாதுங்க. அவனுக்கெல்லாம் அப்போ அவன் கஷ்டப்பட்டு அவங்க அவன் என்ன பண்ணான், போய் இந்த தேவகன்னிகள் குளிக்கிற இங்கே இது பண்ணி குளிப்பா. அந்த ஆலமரத்தில் போய் உட்காந்துருக்கும். அப்போ அந்த இடத்துல குளிக்கிற பசங்களோட துணியெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவான் கண்ணன். அப்போது 7வது கன்னியோட துணி மட்டும் கொடுக்காத இருந்தால் அப்புறம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது மானிட தீட்டு போயிட்டாச்சு, நீ மேலோகம் கொண்டு போக முடியாது, நீ அவங்களோட போகணும். அப்போ அவங்க நீ என்ன கஷ்டமாக இருந்தாலும் கூப்பிட்டா நாங்கள் வரேன்னு இந்த அக்கா அங்கெல்லாம் போயிட்டான். அப்போ அவள் திருப்பி குளிக்கும்போது கண்ணன் கொண்டு கொடுத்து அங்கேருந்து கண்ணனுக்கு ஒரு லவ் தான் கூட்டிகிட்டு வருவான். இங்கே வந்த பிறகு கண்ணன் இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அவனுக்கு நல்ல ஒரு புத்தி கற்பிக்கணும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. இவளுடைய ஆடை இருக்குல்ல, இவள் போட்டிருந்த ட்ரெஸ் வழியில் விதிப்பாள். அப்போது ராஜா அந்த பக்கத்தில் தேரோட்டி வரும்போது பார்க்கும், அடாடா இது இந்த பாலனோட, அவன் கண்ணன் பேர் பாலனும் பேர் இருக்கு கண்ணன். இந்த மாதிரி பாலன் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோடது. அப்போ இந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு ராஜாவுக்கு, அந்த பொண்ணை கட்டணும்னு சொல்லிட்டு, சரி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு ஆரம்பித்தான். அப்போ கண்ணனும் இந்த பொண்ணும் தேவதையும் போனாங்க. அவங்க வீட்டில் போனோன்னே இந்த ஆளால் தாங்க முடியல. அப்போ கண்ணன் இவங்களை திட்டம் போட்டு போயிட்டு அப்படியே விருந்தெல்லாம் கொடுத்து இந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்து, இதெல்லாம் என்னங்க என்னங்க இவங்க ஐடியோடு தான் போனாங்க. சுற்றி பார்க்கும்போது மக்களை காப்பாற்றணும்ல, நிறைய பேரை பிடிச்சி போட்டிருக்காங்க. அப்போ இந்த கழுமரத்தாண்ட போயிட்டு இந்த பொண்ணு இதில் கை வச்சுட்டு இப்படி சாகணுமா, எப்படி இது திருப்பணுமா அப்படின்னு கேட்கும். இப்போ இவருக்கு இவன் மேலே இருக்கிற அந்த ஆசையாகப்பட்டது பேய்க்கு கூட பொண்ணுன்னா பேயும் இறங்கணும். இதுதான் இவன் என்ன பண்ணேன், நான் காட்டித்தரேன் அப்படின்னு போய் இதில் இப்படி கை வச்சுட்டு இப்படி போடணும், அப்படி கை வச்சுட்டு அப்படி போடணும்னு சொன்ன முறுக்கி விட்டுட்டான், சாவடிச்சிட்டு. அப்படி எப்படி செய்யணுமோ அப்படி மக்களை காப்பாற்றினார் கண்ணன். அதனால தான் அந்த நாரியை கக்க வேண்டியது வந்தது. அவன் நேரடி போய் சண்டை போட முடியாது, இதுதான் காரணம். அப்போ அது ஒரு பகுதியில் இருக்குது. அப்படியே காப்பாற்றிட்டான் கண்ணன் மக்களை.